ஹாய் அத்து, உன்னோட பர்த்டேக்கு சின்னாயா ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி தெரியுமா? கட்டெறும்பு கதை. ஒரு ஊரில் ஒரு கட்டெறும்பு இருந்துச்சாம். அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஜாலியாக அத்து மாதிரியே இருந்துச்சாம். சொல்கிறதெல்லாம் கேட்குமா, சமத்து புல்லாம் அத்து. அதே மாதிரி இருந்துச்சான் கட்டெறும்பும். அதுக்கப்புறம் கட்டெறும்பு என்ன பண்ணுச்சான், ஒரு நாள் வெளியில் போணுச்சான், ஷாப்பிங் போணுச்சான். ஷாப்பிங் போயிட்டு அதுக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துச்சான். அந்த ஃப்ரெண்டு கட்டெறும்பு சொன்னிச்சான், இது மாதிரி எனக்கு ஒருத்தங்க வந்து அப்பளம் கொடுத்தாங்க, உனக்கு நான் அந்த அப்பளத்தை தரேன், எனக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு வந்து அப்பளத்தை இந்த கட்டெறும்புக்கு கொடுத்துச்சான். அப்போ நம்ம வா 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணாங்களாம். அப்புறம் எப்படி இந்த குக் பண்ணுறது இந்த அப்பளத்தைன்னு யோசிக்கும்போது இதுக்கு ஆயிலில் போட்டு தான் இந்த அப்பளத்தை ஃப்ரை பண்ணணுமா. ஆயிலுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணால் அப்பளம் புஷ்ஷுன்னு வரும். வந்தோன்னே அதை சாப்பிடணும். என்ன பண்ணுறது, கட்டெறும்புக்கிட்ட ஆயில் இல்லை. உடனே 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், நம்ம வந்து யார்கிட்டையாவது கடையில் போய் 2 கட்டெறும்பும் சேர்ந்து கடைக்கு போய் ஆயில் வாங்கலான்னு பிளான் பண்ணாங்களாம். அப்போவே இந்த கட்டெறும்பு சொன்னிச்சான், ஐயோ என்கிட்ட பைசா இல்லையே, எப்படி ஆயில் வாங்குறது கடையில் அப்படின்னுச்சான். இல்லை, நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம போய் கேட்கலாம், அவர் கொடுத்தாருன்னா காசு இல்லை, என்கிட்ட ருப்பீஸ் இல்லைன்னு சொல்லி கேட்கலாம், கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் கட்டெறும்பு போய் கடைக்கு போணுச்சான். போயிட்டு கேட்டுச்சான், எனக்கு கொஞ்சம் ஆயில் கொடுங்க, எனக்கு அப்பளம் என் ஃப்ரெண்டு எனக்கு அப்பளம் கொடுத்தாங்க, அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆயில் இல்லை, எனக்கு அப்பளம் ஆயில் வேணும்னு கேட்டுச்சான். கடைக்காரர் சொன்னாராம், சிச்சி போ, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, காசு வச்சுருக்கியா நீ, காசு கொடுத்தா தான் நான் ஆயில் தருவேன், காசு தரலைன்னா நான் எப்படி ஆயில் கொடுப்பேன் அப்படின்னு என்ன கடைக்காரர் சொல்லிட்டாராம். உடனே கட்டெறும்புக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சான். நம்ம ஆசையாக அப்பளத்தை புஷ்ஷுன்னு வரும், ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், நல்லா இருக்கும், டேஸ்டியான்னு நினச்சோமே, கடைக்காரர் ஆயில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சேட் ஆகிடுச்சான். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சான். வர வழியில் ஒரு குட்டி தேல் ஒன்று பார்த்துச்சான். தேல் கேட்டுச்சான், ஏன் கட்டெறும்பு எங்கே போயிட்டு வர்ற, ரொம்ப சேடாக இருக்கியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை, நான் வந்து எண்ணெய் கடைக்காரர்கிட்ட போய் எண்ணெய் கேட்டேன், ஆயில் கடைக்காரர்கிட்ட போய் ஆயில் கேட்டேன், நான் வந்து அப்பளம் வச்சுருக்கேன் வீட்டில், அந்த அப்பளத்தை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்காக கேட்டேன், ஆனால் அவர் ஆயில் தரமாட்டேன், காசு இருந்தால் தான் தருவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தேல்கிட்ட சொன்னிச்சான். அப்போ தேல் சொன்னிச்சான், அப்படியா, தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா, சரி நீ ஃபீல் பண்ணாத, நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஆயில் வாங்க ட்ரை பண்ணுவோம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தேல் சொன்னிச்சான். உடனே தேலும் கட்டெறும்பும் அப்படியே நடந்து ரிட்டர்ன் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்னேக் வந்துச்சான். ஸ்னேக் தெரியுமா உனக்கு? ஸ்னேக் எப்படி இருக்கும், வளைஞ்சு போகுமே, அந்த ஸ்னேக். அது கேட்டுச்சான், ஏன் 2 பேரும் சேடாக போகிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கட்டெறும்புக்கிட்டையும் தேல்கிட்டையும் கேட்டுச்சான். உடனே 2 பேரும் சொன்னாங்களாம், நாங்கள் இது மாதிரி அப்பளம் வச்சுருக்கோம், ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் அப்பளத்தை, பட் ஆயில் கேட்டால் கடைக்காரர் ஆயில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப சேடாக போயிட்டுருக்கோம். ஷிஷோ அப்படியா, நம்மலாம் வந்து நம்மக்கிட்டலாம் எப்படி பைசா இருக்கும், நம்ம ஏன் இந்த மாதிரி என்ன கடைக்காரர் இப்படி பண்ணுறாரு, சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்னேக்கு தேல் கட்டெறும்பு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக. சேர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குரோக்கடைல் வந்துச்சான். குரோக்கடைல் எப்படி இருக்கும், வாட்டரில் இருக்குமே பெருசா, அது வந்துச்சான். அது கேட்டுச்சான், ஏன் நீங்கள் 2 பேரும் ரொம்ப 3 பேரும் சேடாக இருக்கீங்க அப்படின்னு. ஐயோ, நாங்கள் ஆயில் வாங்கலான்னு கடைக்கு போனோம், ஆயில் தரமாட்டேன்னு கடைக்காரர் சொல்லிட்டாரு, அப்பளம் இருக்குது வீட்டில், அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட முடியாது,
அதனால நாங்கள் ரொம்ப சேடாக இருக்கோம் அப்படின்னு சொல்லித்தோம். ஓ அப்படியா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவர்கிட்ட எப்படியாவது நம்ம ஆயிலை வாங்கிடலாம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு க்ரோக்கடைலும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிச்சான் இவங்களோட. ஸோ இப்போ யார் யார் போய்கிட்டு இருக்காங்க? கட்டெரும்பு, தேல், ஸ்னேக், க்ரோக்கடைல் 4 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு அம்மிக்கல் உருண்டு 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 வந்துச்சான். ஏன் எல்லாரும் எங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்னு அம்மிக்கல் கேட்டுச்சான். கேட்டோன்னே இந்த மாதிரி எங்களுக்கு எண்ணெய் கடைக்காரர் எண்ணெய் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் ரொம்ப சேடாக போயிட்டுருக்கோம், எங்களுக்கு அந்த அப்பளம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வேணும், என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னாங்களாம். சுச்சோ அப்படியா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு கேட்டு சொன்னிச்சான் அம்மிக்கல். சரின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். வீட்டுக்கு போய் பிளான் பண்ணாங்களாம், என்ன பண்ணலாம். ஒரு கொசுவை கூட பார்த்தாங்களாம். அப்புறம் அந்த மஸ்கிட்டோ அது சொன்னிச்சான், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மஸ்கிட்டோவும் சொன்னிச்சான். ஸோ இவங்க யார் யார்? மஸ்கிட்டோ, கட்டெரும்பு, தேல், பாம்பு, க்ரோக்கடைல், அப்புறம் அம்மிக்கல் 6 பேரும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பிளான் பண்ணுறாங்களாம். எண்ணெய் கடைக்காரர்கிட்ட போய் நம்ம எப்படி எண்ணெய் வாங்குறது, ஆயிலை எப்படி அவர்கிட்ட வாங்குறது அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்புறமா என்ன பண்ணாங்களாம், நல்லா பிளான் போட்டாங்களாம். போட்டுட்டு எண்ணெய் கடைக்காரரோட வீடு எங்கே இருக்குதுன்னு தேடினாங்களாம். அவரோட வீடு தெரிஞ்சு அவரோட வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுச்சான், கொசு போய் எண்ணெய் கடைக்காரர் நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். கொர்ன்னு கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாராம் எண்ணெய் கடைக்காரர். இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். போயிட்டு கொசு போய் எண்ணெய் கடைக்காரரோட தலை மேலே உட்காந்துருச்சு. கட்டெரும்பு காலுக்கிட்ட உட்காந்துருச்சு. தேல் என்ன பண்ணுச்சான், அவர் பெட்டுக்கு கிட்ட ஒரு டார்ச் லைட் வச்சுருந்தாராம். டார்ச் லைட் பக்கத்தில் தேல் உட்காந்துருச்சான். அதுக்கப்புறம் பாம்பு என்ன பண்ணுச்சான், வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூம் ஸ்டிக் வச்சுருந்தாங்களாம், அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் சுற்றிக்கிச்சான் ஸ்னேக். அதுக்கப்புறம் க்ரோக்கடைல் என்ன பண்ணுச்சான், வீட்டோட என்ட்ரன்ஸில் அப்படின்னு வாயை திறந்து உட்காந்துருச்சான். அதுக்கப்புறம் இந்த அம்மிக்கல் என்ன பண்ணுச்சான், அந்த லாஃப்ட் இருந்துதான் அவரோட வீட்டில், லாஃப்ட் மேலே நிறையா விறகெல்லாம் வச்சுருந்தாங்களாம், ஸ்டிக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்களாம், அந்த ஸ்டிக்ஸுக்கு பக்கத்தில் உட்காந்துருச்சான் அம்மிக்கல். ஸோ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல நீட்டாக உட்காந்துட்டாங்களாம். எண்ணெய் கடைக்காரரை பயமுறுத்தலாம், அவர் பயப்படட்டும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுச்சான், கொசு மெதுவாக நெத்தியில் கடிச்சிச்சான் எண்ணெய் கடைக்காரர். ஏதோ கடிக்குதே கொசு, என்னவா இருக்கும் அப்படின்னு எண்ணெய் கடைக்காரர் அப்படி சொரிஞ்சிட்டே இருக்கும்போது கட்டெரும்பு காலில் நல்லா கடிச்சிருச்சான், நொறுக்குன்னு கடிச்சிருச்சான் கட்டெரும்பு. ஐயோ ஏதோ நல்லா கடிக்குது, நம்ம டார்ச் எடுத்துகிட்டு பார்க்கணும், என்னவோ நம்மளை கடிச்சிருச்சுன்னு டார்ச் எடுத்தா டார்ச் மேலே என்ன இருந்துச்சு, தேல் உட்காந்துருந்துச்சு. தேல் டக்குன்னு கையில் கொட்டிடுச்சான். ஐயோ இதெல்லாம் ராங்காக நடக்குது என்னென்னவோ அப்படின்னு டார்ச் அடித்து பார்த்தா தேல் கட்டெரும்பு எல்லாம் இருக்கும். ஐயோ நம்மளை இவ்வளோ பூச்சி கடிச்சிருச்சே, நம்ம உடனே ஒரு ப்ரூம் ஸ்டிக் எடுத்து தேலை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூம் ஸ்டிக் எடுக்க போனால் ப்ரூம் ஸ்டிக்கில் என்ன இருந்துச்சு, ஸ்னேக் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ பாம்பா, ஸ்னேக்னு கத்திட்டு உடனே லாஃப்ட் மேலே அந்த ஸ்டிக்ஸ் வச்சுருந்தாராம், அந்த ஸ்டிக்ஸை எடுத்து பாம்பை அடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்டிக் எடுக்க போனால் ஸ்டிக்கு பக்கத்தில் என்ன இருந்துச்சு, அம்மிக்கல் இருந்துச்சு. அது டப்புன்னு எண்ணெய் தடக்காரோட மொட்டை மண்டல விழுந்துருச்சான், டமால்னு புஷ்ன்னு வீங்கி போச்சான் அவரோட தலை. ஐயோ இன்னைக்கு நம்மளுக்கு டைமே சரியில்லை, எல்லாம் வேறு மாதிரி நடக்குது, கொசு கடிக்குது, கட்டெரும்பு கடிக்குது, தேல் கொட்டுது, பாம்பு பயமுறுத்துது, விறகு கட்டை எடுத்தால் மண்டையில் வந்து அம்மிக்கல்ல விழுகுது, நம்ம வெளியில் ஓடி போயிடலாம் வீட்டை விட்டுன்னு குடுன்னு வாசலுக்கு ஓடி போனால் வாசலில் என்ன இருந்துச்சு, க்ரோக்கடைல் ஆன்னு வாயை திறந்துட்டு நின்றுச்சு. ஐயோ என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்து கத்துறாராம் எண்ணெய் கடைக்காரரு. அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்,
ஒன்றா சேர்ந்து வந்து எண்ணெய் கடைக்காரர் பக்கத்தில் நின்னாங்களாம். நின்றுட்டு, ஐயோ நீங்கள் எல்லாம் கட்டெரும்பை பார்த்துட்டாராம் எண்ணெய் கடைக்காரர். ஆஹா, இந்த கட்டெரும்புக்கு நம்ம ஏதோ பண்ணிட்டோம், இவங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு பயந்துட்டாராம். நீங்கள் எனக்கு எண்ணெய் தரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் ஃப்ரை பண்ணி அப்பளம் சாப்பிட்ணுன்னு ஆயில் கேட்டோம்ல, நீங்கள் தரமாட்டேன்னு சொன்னீங்களே, அதனால தான் நாங்கள் உங்களை இப்படி பயமுறுத்தினோன்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்களாம். யார் யார் சொன்னா? கொசு, கட்டெரும்பு, அம்மிக்கல், தேள், பாம்பு, குரோக்கடைல் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்களாம். ஐயோ, ரொம்ப ரொம்ப சாரி, நான் இதனால தான் நீங்கள் இப்படிலாம் என்ன பண்ணுறீங்களா, நான் உங்களுக்கு எண்ணெய்லாம் கொடுத்துட்றேன், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ்னு எண்ணெய் கடைக்காரர் கெஞ்சினாராம். அவங்க கேட்டாங்களா, நாங்கள் கொஞ்சோண்டு ஆயில் தானே கேட்குறோம், நாங்கள்லாம் எங்ககிட்டலாம் எப்படி பைசா இருக்கும், நீங்கள் தானே எங்களுக்கு பாவம்னு இறக்கப்பட்டு கொடுக்கணும், நீங்கள் தானே தரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்டாங்களாம். ஆமாம் ஆமாம், ரொம்ப சாரி, தப்பு தானே, அவங்கக்கிட்ட பைசா கேட்டுருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு ஆயில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் கேன் எடுத்து கொடுத்துட்டாராம். இவங்க எல்லாரும் ஜாலியாக ஆயில் வாங்கிக்கிட்டு நல்லா பாட்டு பாடிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து ஆயிலில் போட்டு அப்பளத்தை எல்லாம் ஃப்ரை பண்ணி ஜாலியாக எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்களாம். அத்துக்கும் கொடுத்தாங்களாம், அத்துவும் வாங்கி சாப்பிட்டாலாம். அவ்வளோதான், இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு.